வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ், வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ திமுக கூட்டணியில இருந்து விலகிட்டாங்க. திமுக கூட்டணி அப்படின்னு அதை சொல்லக்கூடாது, திமுக தலைமையில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணியில இருந்து விலகிட்டாங்க. அவங்களே இப்போ ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னன்னா, ஆரம்பத்தில் விசிகவும் சரி IUML கட்சியும் சரி அப்படிதான் வெளியிலேருந்து நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தாவேக்காவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. கடைசியாக அமைச்சரவை அந்த இதெல்லாம் நடக்கும்போது அமைச்சரவையில் IUML கட்சியும் சரி விசிகவும் சரி இடம்பெற்றிருக்கிறாங்க. சமூக நீதி நலத்துறை விசிகாவுக்கும், அதுக்கப்புறம் சிறுபான்மையினர் நலத்துறை அப்படின்றது IUMLக்கும் கொடுக்கப்பட்டது. ஸோ டிவிகேவினுடைய அமைச்சரவையில் இந்த ரெண்டு கட்சிகளும் இடம்பெற்றிருக்கும் போது அவங்க திமுகவினுடைய கூட்டணியில் இல்லை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். என்னதான் இந்த ரெண்டு கட்சிகளும் வாயை திறந்து நாங்கள் திமுகலேருந்து விலகிட்டோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லலை அப்படின்னாலும் இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். டிவிகேவினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றதுனால அவங்க டிவிகே கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணியில் அவங்க கிடையாது. இப்போ கடைசியாக வரைக்கும் இருந்துட்டு இருந்தது திமுக கூட்டணியில் யார் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தா CPM CPI அப்படின்ற ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க கடைசி வரைக்குமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நாங்கள் திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம், திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம், ஆனால் நாங்கள் இந்த சைடு தாவேக்காவுக்கு வெளியில இருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, செய்தியாளர்கள் அவங்கள எப்போ பார்த்தாலுமே நீங்கள் திமுக கூட்டணியில தான் தொடர்றீங்களா இல்லை தாவேக்கால இணைய போறீங்களா அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, CPM-ஆவும் இருக்கட்டும் CPI-ஆவும் இருக்கட்டும், அவங்க மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மக்கள் முன்னாடி மேடையில் பேசும்போது எல்லாமே திமுகவை எதிர்த்து தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி CPM இருக்காங்க இல்லையா, CPM-இனுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் பேசின காட்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவர் ஸ்டாலின் அவர்களை பற்றி, அதாவது திமுகவுக்கு எதிராக பல மேடைகள் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது தாவேக்காவுக்கு சப்போர்ட்டாகவும் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் எப்போ நிறைவேற்றினாரு, கடைசி வருஷத்துல தானே நிறைவேற்றினாரு, தாவேக்கா இப்போ தானே ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கிறாங்க, அவங்கள பார்த்து இது நிறைவேற்றினீங்களா அதை நிறைவேற்றினீங்களான்னு ஸ்டாலின் கேட்குறது நியாயமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் விகடன் சேனலுக்கு போய் உட்காந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாரு. ஸோ இதை வச்சு தான் செய்தியாளர்கள் எல்லாருமே நீங்கள் திமுகவில் தான் தொடர்றீங்களா இல்லை தாவேக்கால போயிட்டு இணைய போகிறீங்களா, பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, CPM இன்னும் அவங்களோட முடிவை சொல்லலை, CPI இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் அவங்களோட முடிவை சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே CPI இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வீரபாண்டியன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜூன் 11ஆம் தேதி எங்களுடைய கட்சி ஆலோசனை கூட்டம் நடக்குது, அதில் நாங்கள் எந்த கூட்டணியில இடம்பெற போகிறோம் இல்லை திமுக கூட்டணியிலே கண்டினியூ ஆக போகிறோமா அது குறித்து ஆலோசனைக்க போகிறோம், ஆலோசிச்சுட்டு நான் அவங்ககிட்ட முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் ஜூன் 11ஆம் தேதி இன்னைக்கு கூட்டமும் முடிஞ்சு கோவையில் செய்தியாளர்கள் சந்திப்பும் கொடுத்திருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விசிகவும் IUML-ம் திமுக கூட்டணியில் இனிமேல் கிடையாது, அவங்க தாவேக்காவுக்கு போயிட்டாங்க, அமைச்சரவையிலையும் இடம்பெற்றுட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா காங்கிரஸும் இல்லை, இப்போ திமுக கூட்டணியில் யாருமே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்களும் திமுக கூட்டணியில் இடம்பெற போகிறது கிடையாது, வெளியேறுறோம் அப்படின்றத செய்தியாளர்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குழப்பும் குழப்பி வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, இப்போதைக்கு நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லைப்பா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களால் திமுக கூட்டணியில் இடம்பெற முடியாது, அதுக்கப்புறம் இடைத்தேர்தலில் நாங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம், எந்த கூட்டணியில் இடம்பெற போகிறோம் அப்படின்றத பற்றி அப்போ ஆலோசித்து நாங்கள் சொல்லுவோம். இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜினாமா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அதிமுகவை சேர்ந்த ஒரு 4 MLA-க்கள் ஒரு சில இடங்களில் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. இந்த 5 தொகுதியிலையும் பார்த்தோன்னா இப்போ இடைத்தேர்தல் வரும். ஓகேவா, அந்த இடைத்தேர்தலில் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த சூழலை பொறுத்து நாங்கள் முடிவு பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடுத்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இது எல்லாத்துலேயுமே எங்களுடைய கூட்டணி என்னவா இருக்கும் அப்படின்றதையும் நாங்கள் அப்போ சொல்கிறோம் அந்த சூழலை பொறுத்து அப்படின்ற மாதிரி குழப்பி சுற்றி வளைச்சி சில விஷயங்களை சொல்லி வச்சிருக்காங்க. மறைமுகமா அதாவது என்னன்னா, இவங்க இவ்வளோ நாள் திமுகவில் இருந்துட்டாங்க, எடுத்த எடுப்புலேயே நாங்கள் திமுகலேருந்து வெளில போகிறோம், தாவேக்கால போய்
சேர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே நாங்கள் திமுக கூட்டணியில தான் இருக்க போகிறோம், நாங்கள் தாவேக்காவுக்கு வெளியில இருந்தா ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க இல்லையா. இப்போ திடீர்னு போய் சேர முடியாது இல்லையா. அதனால இப்படி சுற்றி வளைச்சு மறைமுகமாக சொல்லிட்டே இருக்கிறாங்க. என்னதான் சுற்றி வளைச்சு மறைமுகமாக சொன்னாலும் சிபிஐயினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வீரபாண்டியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் திமுகவில் கிடையாதுப்பா, நாங்கள் விலகிட்டோம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காரு. அடுத்தது இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறாங்களே சிபிஎம், அவங்களோட முடிவு என்ன அப்படின்னு கேட்டால் ஏறத்தாழ இதே முடிவு தான் அவங்களுடையதாகவும் இருக்கும். ஏன்னா சிபிஎம் சிபிஐ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் ஆலோசிப்பாங்க. தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்ததும் அதே தான் இருந்தது, இவங்களோட முடிவு தான் அவங்களோடதாகவும் இருந்தது. ஸோ அதே போல் சிபிஎம்மும் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியில் வந்து இதே முடிவை தான் சொல்ல போகிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு ட்விஸ்டான விஷயமும் இருக்குது. திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இந்த சைடு வந்துட்டாங்க இல்லையா. மிச்சம் இருக்கக்கூடிய என்ன குட்டி குட்டி கட்சிலாம் இருக்கிறாங்க, ஆனால் குறிப்பிட்டு பேசக்கூடிய கட்சிகள் அப்படின்றது இது எல்லாம் தான். இது எல்லாமே இந்த சைடு வந்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு கட்சி மட்டும் திமுக கூட்டணியில் பாக்கி இருக்கிறாங்க. யாரு? மதிமுக, வைகோ அவர்களுடைய கட்சி. இவங்க இப்போ என்னன்னா, இவங்களுமே வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க, ஆனால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இப்போ மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா திமுக இவங்களுக்கு 4 தொகுதி கொடுத்தாங்க. ஓகேவா, அந்த 4 தொகுதியும் என்ன நிபந்தனையை வச்சு கொடுத்தாங்கன்னா, நீங்க உங்களுடைய சொந்த சின்னத்துல நிக்க கூடாது, உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணும் அப்படின்ற நிபந்தனையை கொடுத்து தான் உங்களுக்கு 4 தொகுதியுமே கொடுத்தாங்க. ஓகேவா, அந்த 4 தொகுதியில 2 தொகுதி மதிமுக வைகோ அவர்களுடைய கட்சி ஜெயிச்சுட்டாங்க. ஸோ உதயசூரியன் சின்னத்துல ஜெயிச்சிருக்கிறதுனால அந்த எம்எல்ஏக்களால இங்க வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல இப்போ சிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க இப்போ செய்தியாளர்களுக்கு முன்னாடினா, நாங்கள் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறோம், அதில் எதை ஆலோசிக்க போகிறோம் அப்படின்னா, எந்த கூட்டணியில் நாங்கள் இடம்பெற போகிறோம், யாருக்கு இடைத்தேர்தலெல்லாம் ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி நாங்கள் ஆலோசிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இது திமுகவுக்கு இன்னும் பக்குன்னு இருந்திருக்கும். ஏன்னா ஒரு கட்சியாக போயிட்டு இருக்கிறாங்க, மிச்சம் இவர் தான் இருந்தார், இவரும் இப்படி சொல்கிறாரு. அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க ஆல்ரெடி திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. திமுகவோட கூட்டணியிலேயே தொடர்றதா இருந்தா ஏன் வைகோ அவர்கள் செய்தியாளர்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லிட்டு போகணும்? அதாவது எந்த கூட்டணியில் இடம்பெற போறோம் அப்படின்றது குறித்து ஆலோசிக்கிறோம்னு ஏன் சொல்லிட்டு போகணும்? அப்ப இவங்களுடைய நிலைப்பாடு வேறவா இருக்க போகுது அப்படின்றது தான் இது மறைமுகமாக காட்டுது. ஏறத்தாழ இந்த இடைத்தேர்தலையே மதிமுகவினர் நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க போகிறோம், அதாவது வைகோ அவர்கள் நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நாம் காத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா, இந்த ஒரு செய்தியை நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. என்னன்னா, டெல்லியில் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லம்ல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வெளியாயிருக்கக்கூடிய செய்தியை பார்த்துருப்பீங்க. அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் 2வது முறையாக டெல்லிக்கு சென்றிருக்கிறாரு. ஸோ 2 முறை டெல்லிக்கு சென்றிருக்கும் போதுமே அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் தான் தங்கியிருக்கிறாரு. ஓகேவா, எதுக்காக டெல்லி போயிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருந்தோம். நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க போயிருக்கிறாரு. அந்த கூட்டம் என்ன பேசுவாங்க அப்படின்றது சார்ந்து டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி பேசின வீடியோவில் நாம் சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஸோ 2 முறை போனப்பவுமே தமிழ்நாடு இல்லத்தில் தான் தங்கியிருக்கிறாரு. அங்கே என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாடு இல்லம்ல இருக்கக்கூடிய கேண்டீனில் தான் தீ விபத்து ஏற்பட்டிருந்திருக்கு. அந்த தீ விபத்துக்கு என்ன காரணம்னா, ஏசியில் மின்கசிவு ஏற்பட்டதுனால அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ஆரம்பத்திலேயே பார்த்து அந்த தீயை அணைச்சதுனால பெரும் விபத்து அப்படின்றது தடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது என்னன்னா, திமுக எதனால தோத்தோம் அப்படின்றது சார்ந்து ஒரு கள ஆய்வு நடத்திட்டு இருக்கிறாங்களா. கிட்டத்தட்ட அந்த ஆய்வு குழுவில் 38 பேர் இருக்கிறாங்களா. அந்த 38 பேரும் 19 அணிகளா பிரிந்து திமுக ஏன் தோத்தாங்க அப்படின்ற கள ஆய்வு நடத்திட்டு இருக்கிறாங்களா. ஓகேவா, அந்த ஆய்வை எப்படி நடத்தணும், என்ன பண்ணணும் அப்படின்றது சார்ந்து ஆலோசனை கொடுக்கக்கூடியதுல 2வது நாளா நம்மளுடைய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டிருக்காராம். அந்த 38 பேர் இருக்கிறாங்களே, அந்த 19 டீம்ல அவங்க எல்லாரையும் வரவழைத்து என்னெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, இனிமே எந்த மாதிரி ஆய்வெல்லாம் எடுக்கணும் அப்படின்றது சார்ந்து நம்மளுடைய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறாராம். அதாவது ஏன் திமுக தோத்தாங்க அப்படின்றதுக்கான பதிலை வந்துட்டு இவங்க ஒரு குழு அமைத்து கள ஆய்வை நடத்தி தேடிட்டு இருக்கிறாங்க. பதில் முன்னாடியே இருக்குது, அதை விட்டுட்டு இவங்க என்னத்தை போய் தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஏன் தோத்தாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா இருக்குது. மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை முழுமையா மக்களுக்கு செலவு பண்ணியிருந்தாலே, மக்களுக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட நிதி ஒதுக்கப்படுதுன்னா அதை முழுமையாக மக்களுக்கு செலவு பண்ணியிருந்தா
மக்களுக்கான தேவைகள் வந்துட்டு பூர்த்தியாயிருக்கும். அதை கரெக்டாக பண்ணியிருந்தாலே மக்கள் கண்ணை மூடிட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அதை வந்து செய்யலை. ஓகேவா? ஏகப்பட்ட ஊழல், ஏகப்பட்ட தொகை, ஏகப்பட்ட பணத்தை வந்துட்டு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதுதான் உங்களுடைய தோல்விக்கான காரணம் அப்படின்றது கண்ணு முன்னாடியே இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னும் நீங்கள் 19 டீமை போட்டு திமுகவினுடைய தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு கள ஆய்வு நடத்துனீங்கன்னா என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களில் யாருக்காவது திமுகவினுடைய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம். இது வந்து சிறப்பான ஒரு அறிவிப்பை நம்மளுடைய தமிழகத்தின் தற்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு. என்னன்னா, இப்போ அங்கங்கே காலியான இடங்கள் இருக்கு இல்லையா, சென்னையிலையா இருக்கட்டும், மற்ற மாவட்டங்கள்லையா இருக்கட்டும், காலியான இடங்கள் இருக்கு இல்லையா சிட்டிலெலாம், அப்படி காலியாக இருக்கக்கூடிய இடங்களை விளையாட்டு மைதானமாக மாற்றக்கூடிய ஏற்பாடுகளை இப்போ தாவேகா முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. அதாவது நீங்கள் எல்லாருமே யோசிச்சு பாருங்க, இப்போது கிராமப்புறங்களில் மற்ற ஊர் சைட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்கள், வளரக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே விளையாடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதற்கு ஏற்ற இடம் இருக்குது. எல்லாருமே போயிட்டு விளையாடுறாங்க. ஃபிசிக்கலாகவும் அவங்க வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் போகும். ஆனால் இங்கே சிட்டி சைடு உள்ள பாருங்கள், குழந்தைகள்லேருந்து இளைஞர்கள் வரைக்கும் மொபைலில் வந்துட்டு கேம் விளையாடுறது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அவங்க வந்து விளையாட விருப்பப்பட்டாலும் விளையாடுவதற்கு ஏற்ற சூழல் இல்லை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். டர்ஃப் இந்த மாதிரி பணம் கட்டி போகக்கூடிய இடம் இருந்தாலும் ரெகுலராக பசங்க வந்துட்டு போய் விளையாட முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி, கிரவுண்டு மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களால போய் விளையாட முடியும். அதற்கான சூழல் சிட்டியில் வந்துட்டு கிடையாது. அதை குறிப்பிட்டு தான் மாணவர்கள், இளைஞர்கள், வளரக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே வந்துட்டு விளையாடணும் அப்படின்றதுக்காக இப்போ நம்மளுடைய தமிழக அரசு இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. முக்கிய முடிவும் எடுத்திருக்காங்க. சிட்டியில் அங்கங்கே காலியாக இருக்கக்கூடிய இடங்களை தேர்ந்தெடுத்து அதை விளையாட்டு மைதானமாக மாற்றக்கூடிய ஏற்பாடுகளை செய்கிறதுக்கு இருக்கிறாங்க. இது ரொம்ப சிறப்பான திட்டமாக பார்க்கப்படுது. சீக்கிரமாகவே இதை சரி பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த திட்டத்தை மக்களாக நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் இதோட 2 முறை, முதல்வர் ஆனதுல இருந்து 2 முறை டெல்லிக்கு சென்றிருக்கிறாரு. அப்படி டெல்லிக்கு செல்லும் போதெல்லாம் தனி விமானத்துல தான் செல்றாரு. இந்த இடத்துல ஒரு விமர்சனம் எழுந்தது. நீங்க ஏன் வந்து தனி விமானத்துல செல்றீங்க, மக்களுடைய வரி பணத்தை நீங்க வந்து ரொம்ப சொகுசா இருக்கிறதுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள் எழுந்தது. இந்த விமர்சனத்துக்கு இப்போ ஒரு பதிலும் வந்திருக்குது. இது ஒரு சில ஊடகங்கள்ல இந்த ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அஃபிஷியலா கவர்மெண்டோட பேஜஸ்ல வரல அப்படின்னாலும் சில ஊடகங்கள் வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னா, விஜய் அவர்கள் முதல்வர் ஆனதுலேருந்து 2 முறை டெல்லிக்கு தனி விமானத்துல சென்றார் இல்லையா, ஸோ அதுக்கான மொத்த தொகை இருக்கும் இல்லையா, அதை அரசு சைட்ல இருந்து எடுக்கக்கூடாது, தன்னுடைய சொந்த செலவுல இருந்து தான் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஒரு நியூஸ் வெளியானோன்னா நிறைய பேர் அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் உருட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சின்னதா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஜிஓ வெப்சைட்ல போயிட்டு பார்க்கும்போது இந்த தனி விமானத்துக்கு அரசு பணம் செலுத்தின மாதிரி எந்த ஒரு அரசாணையும் அதுல வந்துட்டு வெளியிடலை. ஸோ அப்படி இருக்கும்போது அரசாணை கண்டிப்பாக அதுக்கு செலவுகள் இருக்குது அப்படின்னா அரசாணை வெளியிட்டிருப்பாங்க. ஆனால் அதில் அரசாணை எதுவுமே இல்லை ஜிஓ வெப்சைட்டில் பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது தன்னுடைய சொந்த செலவில் தான் அந்த தனி விமானத்தில் அவர் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அஃபிஷியலாக பேஜஸில் இது இன்னும் வெளியாகலை. அவருடைய சொந்த பணத்தில் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இந்த ஜிஓ வெப்சைட்டை ஓரளவுக்கு செக் பண்ண வரைக்குமே. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ மத்திய அரசு ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிறாங்க. ஜூலை 1ஆம் தேதி 2026 இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லையும், தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்கள்லையும் இந்த திட்டம் அமல்படுத்தப்படுது. என்ன திட்டம் அப்படின்னு கேட்டால் பிபிஜி ராம்ஜி அப்படின்ற இந்த திட்டம் தான். இந்த திட்டம் வேற ஒன்றும் கிடையாது. இதுவரைக்கும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தது இல்லையா, அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மாற்றி அமைத்து இப்போ 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்றதா மாற்றிருக்கிறாங்க. இந்த திட்டம் தான் அது. இதுதான் வந்து ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலங்கள்லையும் அமல்படுத்தப்பட போகுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் அமல்படுத்தப்பட போகுது. இதுக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் மத்திய அரசுக்கு ஓகே பண்ணிட்டார். ஓகேவா? இதில் என்னன்னா, இதனால கிராமப்புற மக்கள் ரொம்பவே பயனடைவாங்க. இவ்வளவு நாள் 100 நாள் வேலைவாய்ப்பு அப்படின்றது அவங்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த 100 நாளுக்கான ஊதியம் அப்படின்றது கிடைச்சிது. இப்போ என்ன ஆக போகுதுன்னா 25 நாள் இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த வேலைவாய்ப்பு கிடைச்சி 25 நாள் எக்ஸ்ட்ரா ஊதியம்
கிராமப்புற மக்களுக்கு கிடைக்க போகுது. இது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் ஒரு நாளுக்கான ஊதியத்தையும் மத்திய அரசு உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை மக்கள் ரீதியாக பார்க்கும்போது ரொம்ப சிறப்பு. வேலைவாய்ப்பு நாளும் அதிகரிக்குது, அவங்களுடைய ஊதியமும் 25 நாட்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்படிங்கும்போது இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த கிராமப்புற மக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு செய்தியாகவும் சிறப்பான ஒரு திட்டமாகவும் இருக்கும். ஓகேவா? இது மக்கள் சைட்ல இருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பர், மக்களுக்கு நல்ல திட்டம் தான். ஆனால் அரசு சைடு போய் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு நாள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் செயல்பட்டு வந்துட்டு இருந்தப்போ அந்த திட்டத்துக்கான மொத்த நிதியையுமே மத்திய அரசு தான் கொடுப்பாங்க. 100% மத்திய அரசு தான் கொடுப்பாங்க. இது மாநில அரசு நிதியிலிருந்து போகாது. மாநில அரசு மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, மத்திய அரசு இதுக்கு தனியாக வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, இந்த 100 நாள் அப்படின்றது 125 நாளாக மாறும்போது மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 60% வந்து மத்திய அரசு கொடுத்துருவாங்க நிதி. ஓகேவா? மிச்சம் இருக்கக்கூடிய 40% அப்படின்றத மாநில அரசு தான் போட்டு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூலை வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. 60%னா மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு 7500 கோடி கொடுத்துருவாங்க. ஓகேவா? மிச்சம் இருக்கக்கூடிய 40%ல் அரௌண்ட் வந்து 4000 கோடி வருது. அந்த 4000 கோடியை மாநில அரசு தான் போடணும். ஓகேவா? போட்டு தான் மக்களுக்கு ஊதியத்தை வந்து வழங்கணும். இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிஎம்கே அரசு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க. இந்த 125 நாள் அப்படின்றதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா 100 நாளாக இருக்கும்போது மத்திய அரசே ஃபுல்லாக நிதியை கொடுத்துட்டு இருந்தது. இப்போ 125 நாளாக ஆணுச்சுன்னா எங்களோட நிதியிலேருந்து நாங்கள் மக்களுக்கு காசு கொடுக்கணும், மாநில அரசு நிதியிலேருந்து மக்களுக்கு வந்து காசு கொடுக்கணும். அதனால இது புதுசெல்லாம் வேணாம், 25 நாள் எக்ஸ்ட்ராலாம் போக வேணாம், நீங்கள் அந்த 100 நாளையே வச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி தீர்மானத்தை நிறைவேற்றி வச்சு மத்திய அரசினுடைய அந்த இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஓகேவா? ஆனால் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இது மாநில அரசுக்கு சுமைதான். 4000 கோடி நிதி ஒதுக்குறது அப்படின்றது சுமைதான். சுமையாக இருந்தாலுமே இதனால் மக்கள் வந்துட்டு அங்கே பெனிஃபிட் ஆகுறாங்க. அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஏழ்மையான மக்கள் 25 நாள் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஊதியம் கிடைக்குது அப்படின்னா இந்த சுமையை தமிழக அரசு ஏற்றுக்கிறதுக்கு ரெடி தான் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டத்துக்கு. ஓகேவா? இதுக்கு வந்து சன் நியூஸ் டிஎம்கே காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ண பார்க்குறாங்க. இவ்வளோ டீட்டெயிலாக என்ன அப்படின்றத போடாமல் சட்டமன்றத்தில் நாங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இப்போது விஜய் அவர்கள் போயிட்டு அந்த தீர்மானத்தை தாண்டி போயிட்டு மத்திய அரசுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சன் நியூஸ் மூலமாக இந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தை விஜய் அவர்களை நோக்கி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மக்களே, விஜய் அவர்கள் செய்த இந்த காரியம் சரியா தவறா அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம நிறைய செய்திகள் சார்ந்து பேசியிருக்கிறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.